17.5 கோடி ரூபாயில் புதிய வீடு, வாயை பிளக்க வைத்த நடிகர் மாதவன். நடிகர் மாதவன் மும்பையில் 17.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு ஆடம்பரமான வீடு ஒன்றை வாங்கியுள்ளார் என்று தகவல் இப்போது பாலிவுட் சினிமா வட்டாரங்களில் முக்கிய செய்தியாக வலம் வர தொடங்கியிருக்கிறது. சாக்லேட் பாய் என்ற அடைமொழியுடன் வலம் வரும் மாதவனை அலைபாயுதே மூலம் இயக்குனர் மணிரத்னத்தால் நடிகராக அறிமுகமானார். அதற்கு முன்பே ஹிந்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்த மாதவன் தமிழ் திரை ரசிகர்களுக்கு 2000ஆம் ஆண்டுதான் அறிமுகமானார். இவர் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷத்பூரில் பிறந்தவர். மின்னலே, கன்னத்தில் முத்தமிட்டால், ரன், அன்பே சிவம், விக்ரம் வேதா, இறுதிச் சுற்று என ஏகப்பட்ட வெற்றி படங்களில் நடித்த மாதவன் ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட் மூலம் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தார். தமிழ் சினிமாவில் பிஸியாக இருந்த போதும் கூட இவர் மும்பை நகரத்தில் தான் வசித்து வந்தார். அதற்கு காரணம் அவர் பாலிவுட் படங்களிலும் நடித்து வந்ததுதான். ஆகவே மும்பையில் உள்ள மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றில் வசித்து வந்தார். அந்த வீட்டின் புகைப்படங்களை மாதவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வந்துள்ளார். அங்கே அமைக்கப்பட்டுள்ள மாடி தோட்டங்களை பற்றி கூட அவர் வீடியோக்கள் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் மும்பையில் உள்ள பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் குடியிருப்பில் மாதவன் 17.5 கோடி ரூபாயில் ஒரு ஆடம்பரமான வீட்டை வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாந்த்ரா குர்லா வளாகம் இந்தியாவின் மும்பை நகரத்தில் உள்ள ஒரு மத்திய வணிக மாவட்டமாகும். இந்த சொத்து சிக்னியா பேர்ல் அருகே அமைந்துள்ளதாக டைம்ஸ் நவ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வீடு அதிநவீன வசதிகள் அனைத்தையும் உள்ளடக்கி கொண்டுள்ளது. இந்த வீட்டில் உள்ள வசதிகள் என்ன, அதன் தோற்றம் எப்படி இருக்கும் என்பது பற்றி ஸ்கொயர் யார்ட்ஸ் விர்ச்சுவல் வீடியோவை வெளியிட்டுள்ளது. அபார்ட்மெண்ட் தோராயமாக 389 சதுர மீட்டர் மற்றும் 2 கார் பார்க்கிங் வசதிகளை கொண்டுள்ளது. இந்த குடியிருப்பு வளாகத்தில் நீச்சல் குளம், பில்லியர்ட்ஸ் ஆகிய பல விளையாட்டுகளை ஆடுவதற்கான வசதிகள் உள்ளன. இந்த சிக்னியோ பேர்ல் 4 மற்றும் 5 BHK அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பெயர் பெற்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் இது VVIPகளின் சொர்க்கபுரி. மாதவன் தனது புதிய வீட்டை ஜூலை 22ஆம் தேதி பத்திரப்பதிவு செய்துள்ளார். இந்த பத்திரப்பதிவு முத்திரை தாள் மட்டும் 1.5 கோடி ரூபாய் ஆகியுள்ளது. கூடவே பதிவு கட்டணம் 30,000 ரூபாயும் ஆகியுள்ளது. மும்பை நகரத்தில் உள்ள மிகவும் மதிப்புமிக்க பகுதிதான் இந்த PKC, அதாவது பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ். அழகான கடற்கரை பகுதியான இங்கேதான் பாலிவுட் நடிகர்கள் பலர் உள்ளனர். குறிப்பாக பாந்த்ராவில் தான் ஷாருக் கான் உள்ளார். தாஜ் ஹோட்டல் கூட ஒன்று உள்ளது. பணக்காரர்கள் அதிகம் வசிக்கும் இந்த பகுதியில் ஒருவர் வீடு வாங்கினாலே மும்பை ஊடகங்களில் அது செய்தியாகிவிடும். சமீபத்தில் ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் படத்தை இயக்கி நடித்த மாதவன் சசிகாந்தின் முதல் படமான தி டெஸ்ட் படத்தில் நயன்தாரா மற்றும் சித்தார்த் ஆகியோருடன் இணைந்து நடித்து வருகிறார். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. அதற்காக தனது உடல் எடையை அவர் இயற்கையாகவே எந்தவித உடற்பயிற்சியும் செய்யாமல் உணவு கட்டுப்பாடு மூலம் குறைத்துள்ளார். இது இல்லாமல் மெட்லான் குளோபஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துடன் 2 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்துள்ளார். முத்ரன் ஆர் ஜவஹர் இயக்கி வரும் ஒரு படத்தின் படப்பிடிப்பு லண்டனில் நடைபெற்று வருகிறது. அது ஒரு குடும்ப கதை. மேலும் ராஜேஷ் டச்ரிவரின் செண்பகராமன் பிள்ளையின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து ஒரு பயோபிக் எடுக்க உள்ளார். அதில் கதாநாயகனாக மாதவன் நடிக்க உள்ளார். கரண் சிங் தியாகியின் சங்கரன் நாயரின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் துணை வேடத்திலும் நடிக்க உள்ளார். கூடவே மேலும் ஸ்வாதி சிங்காவின் இயக்கத்தில் உள்ள ஜி என்ற அறிவியல் புனைக்கதை படத்திலும் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் மாதவன்.